நான் பெரிய டாக்டர். பெரிய டாக்டர். செங்கல்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துக்கிறீங்களா? அத சுசுவே சொல்லுங்க. செங்கல்பட்டு ஹாஸ்பிடல் போன 2000 நல்லா கூடும். ஏன்னா மாடு உஷாவா வலுவாக்குது ஊசி வரானாலும் தேங்கி வரானா இப்ப எப்படி பாருங்க. ஏங்க நீங்க போயிட்டு ஹாஸ்பிடலுக்கு பேசிட்டு மயக்கத்தில் கூட்டு வர போவாங்க. 3 பேரும் நாங்க போவோமா? இங்க வாங்கக்கா. சொல்லு. ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் வெளிநாட்டுக்கு போனோம், ஒன்னாதான் திரும்பிட்டு அயல்நாட்டுக்கும் வந்தோம். இப்ப தனியே இந்த ஆம்பளை பார்த்த உடனே எங்களை மட்டும் போன்றீங்க. அவர் மயக்கத்துல இருக்காரு, அவரை கூட்டின்னு வரேன். நீங்க ஹாஸ்பிடலுக்கு பேஷண்ட் போயிட்டு பாருங்க. அவருக்கு வேலைக்கு ஆக மாட்டேன். எங்களை எங்க போக சொல்றீங்க மேடம்? கை போட்டு கால் போட்டு கை போனது கால் போனதுலாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு அந்த வேலை தான். வெரி சிஸ்டர். அதையா இந்த பேஷண்ட் மட்டும் நீங்க பாத்துக்கிற நீங்க போய் வாங்க. நைஸா எங்களை அனுப்புறீங்க. வெரி சிஸ்டர். அவங்க பாருங்க அதெல்லாம் முடியாது. இந்த பேஷண்ட் உயிரோட இருந்தாலும் சரி, அது செத்து போய் அறுவை சிகிச்சை பண்ணி வீட்டுக்கு போனாலும் சரி, நான் கூடவே தான் வந்து எட்டாவது அந்த மெத்தில விட்டு தான் கரெக்டா சொல்றாங்க. கூடவே தான் வருவோம். பயமா என்ன இது? நான் மட்டும் கூட வரேன். கூட எடுபடி வேலை செய்யறேன். ஏய் ஊசி எடுத்து நல்லதோ கெட்டதோ நான் என்னோட போயிரு. என் கூட யாரும் வந்து போகடி. யாரும் மேடம் தப்பி தவறி அது ஏதாவது போயிடுச்சுன்னா சொல்லுங்க. நாங்க இனிமே அதை அறுவை சிகிச்சை பண்ணிடுறோம். யாரு பண்றாங்க நடக்காதே. நான் மேரி நடந்து போறேன். சிரிக்காதே. ஒரு பேஷண்ட் பார்க்க வந்து கூட சிரிச்சு நடக்குது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அரசாங்க வேலை செய்றீங்க. என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. என்ன பத்தி சொல்ல வேண்டும்? புதிய நாட்டு இளவரசன் நான். ஆமா, என்னுடைய நாட்டுக்கு நாட்டியக்காரி ஒருவர் வந்தால் அந்த நாட்டியக்காரியும் என்னுடைய அண்ணனும் சேர்ந்து கொண்டு என் மீது வீணான பை சுமத்தி நாட்டு விட்டே விரட்டி விட்டார்கள். அம்மா வழி தவறி வந்திருக்கேன், விழுந்து விட்டு இருக்கிறேன். நல்ல நேரத்தில் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இருந்தாலும் நான் உனக்கு சொல்ல கேளுங்க. சின்ன சிறு வயதுல இருந்து எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. சமயம் உங்களுக்கு உறவு சொல்லிக்க யாருமே இல்லை. ஏன் நாம் இருவரும் ஒன்னா இருக்க கூடாது? இருமனும் ஒருவன் எட்டால் உலகத்தே அவளா வர மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. ஏற்கனவே ஒரு பெண்ணால் எனக்கு பேர் பண்ண நிலைமை ஏற்பட்டல. என்னுடைய வாழ்க்கையில் மற்றொரு பெண் என்னங்க யாரோ ஒரு பெண் தவறு செய்திருக்கலாம். அதாவது அனைத்து பெண்களும் நீங்க தவறா நினைக்க கூடாது. இந்த மாதிரி இருக்க முடியாதுங்க. இல்லைங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு இல்லைங்க, எனக்கு காதலிக்க முடியுமா? எனக்கு திரும்ப சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாதா? எனக்கு நீங்க இல்லைனாக்கா என் உயிர் இந்த இடத்துல நான் விட்டுடுவேன். நானு இப்ப நான் காதலிக்கலன்னா நீங்க உயிரை இருக்கிற நானும் என் உடம்பு அப்படிதான் இருக்குது. இதான் உங்க முடிவு. ஆமாங்க. எப்போது எனக்காக உயிரை விழுவும் துணிந்து விட்டீர்களோ, அது மட்டும் கிடையாது, என்னுடைய உயிரை காப்பாற்றுறீங்களோ, என்னுடைய மனதை உங்களுக்கு பறிகொடுத்து. அப்படியா? என்னதான் இருந்தாலும் இன்பத்துன்பம் எது வந்ததிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன். சக்தி. ஐயோ, என்ன இன்பத்துன்பம் வந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேங்க.
போவதே தெரியாது. கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சதிகாரனுடைய அண்ணன் சேர்ந்து கொண்டு நாட்டையே சுடி நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாட்டை நிறுத்த வேண்டும். அரண்மனையினுடைய அண்ணன் இருந்தாங்க. ஆமா, அண்ணனுடைய அண்ணன் ஒருவர் இருந்தார். எங்கு சென்று என்ன ஆனார் என்றே தெரியவில்லையே. அப்படி ஒரு அனைவரை கண்டுபிடித்து அவர்கள் முன்னிலும் ஒன்று நான் திருமணம் செய்ய ஒரு குற்றமாக எனக்கு என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? படைத்தாய் எனக்கு இந்த நிலையை கொடுத்தாய். இறைவா ஏன் படைத்தாய்? இறைவா ஏன் படைத்தாய்? ஒவ்வொரு நாளும் துயரும், ஒவ்வொரு நாளும் துயரும். ஒரு நாள் வயிறை போராட வைத்து விட்டாய். இறைவா ஏன் படைத்தாய்? திருமணத்தை முடித்து என் தங்கை நல்லா இருக்க வேண்டும் என்று என் உயிரே போனால் நான் செய்து கொடுத்தேன். ஆனால் பிறகு என்னை யார் காப்பாற்றுவார்கள்? உண்மை தெரியாம உண்மதி வீணான பைசு மத்தி விட்டேன். அது மட்டும் கிடையாது. அந்த சதிகாரிகளுடைய அண்ணனை சேர்ந்து கொண்டு என்னையும் அடித்து நாட்டு விட்டு விரட்டு விட்டேன். உண்மையமா நாம் இருவரும் அரண்மனைக்கு போக முடியாத ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு வாழ்க்கையே அழிந்து விட்டது. அவ்வளவு உதவாங்கப்பா. என்ன வேலைக்கு போறியா? எனக்கு இன்னும் சும்மாதான் சுத்திக்கிறியா? இன்னும் சும்மாதான் சுத்திக்கிறியா? அவ்வளவு உதவாங்க ரோசமா வேலைக்கு போகணும்னு பார்த்து பரவாயில்ல. அண்ணி அண்ணி அப்படி இருக்காங்க. உங்க அண்ணி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன உன் தங்கச்சி பத்தி கேட்க மாட்டேடா? என்ன அக்கறையே இல்லையடா உனக்கு? அவன் கேட்கறான், நீ கேட்க மாட்டேன். உங்க தங்கச்சி நிலைமை தானே ரொம்ப மோசமாகுது. என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாலியா இருக்கு போய்க்கிறாங்க. உங்க தங்கச்சி காப்பாற்ற போங்க. யாருக்கென்ன தீங்கு சோதனை தங்கச்சிக்கு தான் தெரியும் அண்ணனின் வேதனை. யாருக்கென்ன தீங்கு செய்து ஏன் இந்த சோதனை தங்கச்சிக்கு தான் தெரியும் அண்ணனின் வேதனை. என் விதி இப்போ என்னோடு யாரிடம் சொல்ல எப்பாடு கற்பனை செய்து கண்ணோடு கண்டது எல்லாம் மண்வீடு. ஊருக்கே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை வாழ்க்கை என்னும் பாடத்தை தான் அறிவர படித்ததில்லை. ஊருக்கே பாடம்
பின்னால் ஒரு நாள் வரும் அண்ணனை விட்டு ஒரு சந்தோஷமா கண்களை கட்டி ஒரு ஊர்வலமா சமைத்த பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி நீரை விட்டு அடித்தாலும் நீங்குமா தலைவிதி சமைத்த பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி நீரை விட்டு அடித்தாலும் நீங்குமா தலைவிதி என் விதி இப்போ என்னோடு யாரிடம் சொல்லு எப்பாடு கற்பனை செய்து கண்ணோடு கண்டது எல்லாம் மண் வீடு மங்களவாதியங்கள் ஊருக்குள் முழங்குது இங்கிருந்து என் மனம் வார்த்தைகள் வணங்குது மங்களவாதியங்கள் ஊருக்குள் முழங்குது இங்கிருந்து என் மனம் வார்த்தைகள் வணங்குது நேரம் இங்கு ஒன்றாகும் எல்லாம் இங்கு நன்றாகும் அந்நாளிலே நாம் இருக்க பின்னால் ஒரு நாள் வரும் அண்ணனை விட்டு ஒரு சந்தோஷமா கண்களை கட்டி எங்க அண்ணன் எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ எங்க அண்ணன் நான் எப்பொழுது பார்க்க போறேன்னு தெரியலையே. திருமணம் நடந்த அன்று முதல் இன்று வரை திருமுகத்தையே பார்க்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்வாளா ஏற்றுக்கொள்ள மாட்டாளா என்று ஒன்றுமே புரியவில்லை. அவள் திருமுகத்தை எப்படி பார்ப்பேன் என்று ஒன்றுமே புரியவில்லை. ரோஜா 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 மனம் திருந்திய மனிதனாக வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் ரோஜா. முதல்ல என்னங்க காலெல்லாம் போய் வீருங்க. ரோஜா, திருமணம் நடந்த அன்று முதல் இன்று வரை உனக்கு எந்த ஒரு சுகத்தியம் தரவில்லை. உன்னுடைய திருமுகத்திலே முடிப்பதற்கு அருகதையற்றவன் இந்த படுபாடு இந்த உதயவரை நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன். கடைசியாக உன் திருமுகத்தை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். பொற்சிலையை பார்த்துவிட்டு நான் வாழ்வதற்கு அருகதையற்றவன். வாங்க இங்க. என்ன ரோஜா, என்னங்க நீங்க மனசு மாதிரி திருந்து வந்துக்கிறேன்னு சொல்றீங்க? என்னங்க உங்களை போய் நான் மன்னிக்க மாட்டேனா? ரோஜா, கண்டிப்பா மனசு மாட்டீங்கல்ல? சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நம்பித்தான் வந்திருக்கிறேன் ரோஜா. அப்படியா? விடுங்க, மனம் திருந்தி மனிதனாக வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா? நீ மனசு மாதிரி திருந்தி வந்தியே, எனக்கு அதுவே போதுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மன திருந்தி என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுங்க. ரோஜா, மனைவி என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று நினைத்து வாழ்பவள் தான் மனைவி. கணவன் மனைவிக்குள் இவ்வளவு ஒற்றுமை இருக்குது என்று இப்பொழுதுதான் எனக்கு அந்த அருமை பெருமை பிடிக்கிறது. தரங்கட்ட இடத்தில் சேர்ந்து தவறான பாதையில் சென்று விட்டால் கணவன் இந்த ராஜபாண்டி பண்ணிவிட்டாயா? இது போதும் ரோஜா. ரோஜா, இப்போது உன்னை பார்க்கும் போது என் மனம் எப்படி தெரியுமா துடிக்கிறது? ரோஜா, எப்படி? கண்ணே கடி அமுதே தேவே திரை மாவே சித்திக்க தெங்கரியே வாடாத வண்ணமலரே தவிட்டாத தெங்கரியே வற்றாத மொய்தியே இடுலா மயிரமே இசைவாடு புயலே உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே. மறக்க மனம் இருந்தால் மறந்திருப்பேன், இருப்பது ஒரு மனம் அல்லவா? இந்த ரோஜாவை மறக்க முடியுமா? ரோஜா, ஈரம் இருக்க வரை இலைகள் உதிர்வதில்லை. இந்த ரோஜா இருக்கும் வரை என் நம்பிக்கை வீட்பது. சொல்லுங்க ரோஜா, உன்னை பார்க்கும் போது என் மனம் எப்படி இருக்கிறது? எப்படி?
துடிக்க வேண்டும் என்று ராஜபாண்டி மனம் துடிக்கிறது. உன் மனம் எப்படி இருக்கும்? முத்தம் குத்தி எவ்வளவு நாட்கள் ஆகுது? விடுங்க. வெள்ளை சாயிட்டு உனக்கு தாக்கிட்ட முக்கியம். இந்த ராஜபாண்டி தானே முக்கியம். உன் மனம் எப்படி இருக்கிறது? எப்படி? ஏன் மச்சான் மச்சான் எப்பத்தான் வருவீரோ உள்ளம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாங்க. எப்பத்தான் வருவீரோ உள்ளம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாங்குது. எப்பத்தான் வருவீரோ உள்ளம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவாங்குது. ராஜா, காலம் முழுக்க எப்படியே இருக்க வேண்டும் என்று ராஜபாண்டி மனம் துடிக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை உரைக்கலாம் என்று உணர்கிறேன். உண்மையா? என்னங்க? எந்த ஒரு வேலை செய்தாலும் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டான் இந்த ராஜபாண்டி. வந்து பேசலாமே. பெண்களுக்கு முக்கியத்துவம் தருபவர் இந்த ராஜபாண்டி. உதயவர நாட்டின் பெண்கள், தமிழ்நாட்டின் கண்கள். வந்து பேசலாமே. சரிங்க. சொன்ன பிறகு நான் உட்காராதமே இருப்பேனா? சரிங்க, உட்காருங்க. ரோஜா, என்ன பயமா இருக்கு? ரோஜா, இந்த ராஜபாண்டி பற்றி நீ எதற்காக பயப்படுகிறாய்? பயம் என்பதே இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இருந்ததால் இந்த நாட்டை ஆள முடியும். சொல்லுங்க. நான் ஒரு உண்மையை உரைக்காமல் இருக்கிறேன். இந்த ஒரு வேலை இனி முதற்கொண்டு இந்த நிமிடம் முதல் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டான் ராஜபாண்டி. அப்படியா? என்ன சொல்ல வரீங்களே? என்ன சொன்னீங்க? நாம் இல்லத்தை தேடி ஒரு பெரிய விஐபி வந்திருக்கிறார்கள். விஐபியா? நம்மள தேடி வந்திருக்காங்க. விஐபி அவர்கள் இந்த பாதம் இந்த உதயவரி நாட்டில் வருவதற்கு நாம் புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். அப்படியாங்க? அவர்களோட பாதம் பட்டான். ஓஹோ, சரி. என்னங்க, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ரொம்ப ஆசையா இருக்குது. அவங்க வாழ்க்கையிலேயே அமர வைத்திருக்கிறேன். ஐயோ, ஏனென்றால் நான் பல தவறுகளை செய்தவன். நான் வந்தால் ஏற்றுக்கொள்வாயோ ஏற்றுக்கொள்ள மாட்டோயோ என்று பயத்து அந்த விஐபி அங்கே நிறுத்திவிட்டேன். நான் முதலில் சென்று சம்மதத்தை வாங்கி பிறகு அவர்களை அழைக்கலாம் நிறுத்தி நீ என்ன உரைக்கிறாய்? அவங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. ஆட்டாயா? ஆமா. பெண்கள் தான் மனசு. கணவன் 1000 தவறுகளை செய்தாலும் மூடி மறைப்பவள் தானே குடும்ப பெண். போங்க, போய் கூப்பிடுங்க. போங்க. அழைச்சலாமா? போங்க.